என்னம்மா மீனா ஊதா பஞ்சாயத்தை தொடங்குவோமா? எனக்கு அம்மா விரட்டு தொடங்கலாம். போல வாய்ப்பலாம் தான். இது மார்த்தாண்ட சந்தை இல்ல, பஞ்சாயத்து கூடி இருக்கு. இங்க உங்களுக்கு சண்டையா? மிண்டாயிருங்க சிறதுவலா. அம்மா ஊதா, உனக்கு அம்மா லட்சுமி வருவாளா? அவதான் அமதார கள்ளி வரவுக்கு முன்ன தொடங்க ஆடி பிடிச்சிடுவா. அம்மா வேற இனிப்பு ஏட்டி 10 பஞ்சாயத்து தொடங்கலையே என்ன? சிறதுளை சில்லற தனமா சண்டை போட்டு கிடக்குதுவா. பின்ன அந்த மீனை குட்டிக்கு அம்மா வரணும், ஊதாளுக்கு அம்மையும் வரணும். பஞ்சாயத்து இந்த குட்டிகளுக்கு தானே, பின்ன இதுக்கு அவிய வந்தா தானே நடக்கும். அப்ப நடந்த மாதிரி தான். தலைவரே, பஞ்சாயத்து நடக்குமா? சட்டப்பட்டு நடத்தி முடியுங்க, ஜாலி கிடக்கல. அம்மா பூத்தா, நீ இல்ல வரல, யாரு கரைஞ்சு திஞ்ச? பூத்தா உங்களுக்கு தேவைதானே? போவல்டி தலைவரே, நான் வந்தாச்சு. என்னம்மா லட்சுமி இவ்வளவு நேரத்தை கடத்திட்டு? ஊரவெல்லாம் எடுக்க பண்ணு தலைவரே. ரொம்ப முக்கியம். சரிதான் போ. தலைவரே, ஐ அம் கம் பேக். வாங்க வாங்க மேடம், பூனகுமாரி மேடம். தலைவரே, என்ன அந்த சிரிக்கிக்க மாட்டான் மாடம் கீடான்னு தெரியுது. பாத்தி 10 கூட்டத்துல நின்னோண்டு என்ன பேச்சு பேசியவா? லட்சுமி ஆச்சு. எம்மா லட்சுமி, இங்க பாருங்க லேடிஸ், பேச்செல்லாம் பாத்தியலா எப்படி இருக்குன்னு? நம்மளும் அதுக்கேத்த மாதிரி கூப்பிட வேண்டாமா? நாங்கள் அவள மாதிரி மக்கள் ஜனங்களே அவளுக்கு மட்டும் என்ன கொம்பு அமலச்சிருக்கு. விஷயத்து வருவோம், பஞ்சாயத்தை தொடங்கும். மேடம் பூனகுமாரி மேடம், லட்சுமி ஒரு பிராது கொடுத்திருக்கியா? வாட்? உங்க டாக்டர் மீனா என்கிற மீனகுமாரி ஊதால சாக்கடை குண்டுல தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சாக்கடை குண்டு மீன்ஸ் ஸ்மெல்லிங் ஏரியா. வாட்? ஸ்மெல்லிங் ஏரியா? ஸ்மெல்லிங் ஏரியா. வரைப்பா, என்னம்மா இங்கிலீஷ் பேசுதாரு? பஞ்சாயத்து தலைவரா? தலைவர் தான். சக்கட்டு மச்சி தலைவரே, நான் எதுவுமே பண்ணல. பெரியவியனும் மட்டு மரியாதை உண்டா இந்த குட்டிக்கு? பண திமிரல் ஆடுது போல, இல்லாட்டி 10. சும்மா இருவாய் தள்ளைக்க காதலை கேட்டுட போகுது. பிறகு இங்க இன்னொரு பஞ்சாயத்து நடக்க வாய்ப்பு இருக்கா? ஹே டியர் மை டாட்டர், இங்கிலீஷ்ல பேசுமா. எப்படியெல்லாம் பேசிட்டு இருந்த நீ? இந்த கூவ ஊர்ல வந்த பிறகு இந்த பாசியை பேச தொடங்கிட்ட. எங்களுக்குள்ள ஃபைட் வந்தது உண்மைதான். ஆனால் நான் அவளை தள்ளிவிடவே இல்லை. அவளாதான் கீழே சாக்கடை குண்டல போய் விழுந்தா. வாட் ஏ ரபீஷ். எப்படி வளர்ந்துருக்கியா மீனா? ஃபியூ டேஸ் இந்த டவுனில் நான் இல்லை, உடனே இவளோட ஸ்லாங் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். பயப்பக்கிக சேர்ந்து. அக்கா ஊதா, நீ என்ன சொல்லியே? தலைவரே உண்மையடிவா தான் தள்ளிட்டா. எங்களுக்குள்ள சண்டை வந்து மாறி மாறி தகராறு எல்லாம் நடந்து அந்த இதுல தேய்ச்சி எதில் இந்த குட்டி வந்து எனக்கு அம்மை அறுத்தா. எனக்கும் தேய்ச்சி வந்து என்னதான் லட்சுமி அம்மா என்ன நல்ல பறைவா, அதுக்குன்னு அடுத்த விளையாட்டை விட்டு கொடுக்க முடியுமா தனக்கு அம்மைய? எனக்கு கன்ஃபார்மா தெரியும் தலைவர், இவதான் தள்ளிட்டா. அங்க கேமரா இல்ல நம்ம மாட்டி இருப்பா. அசமா மாட்டுனா இல்ல, அதனாலதான் என்ன சொல்லியதுன்னு தெரியாது இப்படி நைச மலைப்பி வச்சியா. தலைவரே, இந்த மீனா குட்டி பண்ணியது உண்மைதான். கண்டிப்பா பண்ணி இருப்பா. அவளுக்கு கோணம் அப்படி திமிரு அகங்காரம் எல்லாம் உண்டு. நட்பு நட்பு நட்பு, இதுதான் நட்படா. இப்ப மட்டும் சொல்ல வாருங்க லட்சுமி அத்தை, ஒண்ணு சேர்ந்த போதும் நானும் அறுத்து கேட்கலே. ஃபூலிஷ், எல்லாரும் போய் சொல்றாங்க. கணக்கு ஊரு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். எனக்குன்னு யாரும் இல்ல. அம்மா இருக்கிற மீனா அம்மி இந்த கேஸை ஹைகோர்ட் வரை கொண்டு போனோம். ஜட்ஜு நமக்கு தீர்ப்பு சொல்லட்டும். ஆண்டவரே, இங்க அம்மா 2 பேரும் சமரசமா போங்க. பாட்டு கீட்டுன்னு யாருன்னா அந்த எனக்கு தான் அவ பேரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கேஸுக்குன்னு வருஷ கணக்கில் இழுக்கும். கேஸ் வருஷ கணக்கில் இழுத்தடிச்சு பணம் தான் கட்ட வேண்டியது வரும். எங்களால அது முடியும். முடியும். உங்களுக்கு பாடமும் பட்டி சம்பாதிச்சு வச்ச நோவாம நுங்கடிச்ச சொத்து இருக்கு. நீங்க எதுவும் சொல்லுவிய, இன்னும் சொல்லுவிய. எங்களுக்கு அப்படி முடிய மாட்டேன். ஒரு வேளை சாப்பாடுக்கு நாங்க எல்லாம் ஜிங்கி அடிக்க கோஷ்டிய. அப்புறம் மீனை வந்து ஷாரி கேட்க மாட்டா, ஓகேவா? பொண்ணுகிட்ட சமரசமா பேசி போக சொல்லு. சமரசமா? உங்களுக்கு சங்கத்தமே எங்களுக்கு நீ வேண்டாம். மாட்டி ஊதா போகும். இன்னத்தோட இந்த பிரின்சிபுக எல்லாத்தையும் கட்டு பண்ணிடு. மீனா சீனா மானா சமயம் தான் போச்சு. கேட்டு மீனா ஒரு நாள் நீ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நினைச்சு புள்ளிங்கி உன மனசு நோம்பாரு. எனக்கே சாப விடுறியா ஊதா? நீ என் பக்கத்துல நிக்க விடல, ஆயிக்கல தூரப்போ ஆலோசனை போவோம். இத்துடன் இந்த சபை கூட்டம் முடிவடைந்துள்ளது. இப்படி நின்னதுக்கு ചായ കടയിൽ പോയി ഇരുപ്പി പുട്ടെങ്കിലും തിന്നില്ലാമ ചായയും പുട്ടും പളമും വിരവി എടുത്ത് സമയം போச்சு. இனி சோறதான் தின்னாம். கிழவரே, உங்களுக்கு உங்க கவலை. 8-10 நம்ம போவோம். இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து.
இதுக்கு போய் வந்தேன் பாரு, என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும். பஞ்சாயத்து சூப்பரா போச்சு, நேரம் போச்சு. இதுலயும் ஒரு கிளுகிளுப்பா உங்களுக்கு. ஷபா முடியல. என்ன இந்த பஞ்சாயத்து தலைவர் போஸ்ட்டை நான் ராஜினாமா பண்ணி என்ன அண்ணுதான் எனக்கு விடிவு காலம் வரும்.